Hi student, இன்னைக்கு நம்ம 12th மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 4 இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 4.22 இது ஒரு முக்கியமான சம்மம் கூட. இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துட்டாங்க. தென் ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நான் இந்த வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இது அப்படியே ரைட் சைடில் வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இன்வர்ஸ் ரிமூவ் ஆகிடும் காஸ் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்தால் காஸ் பீட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ரெண்டை மட்டும் இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு பை நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸ் என்னென்னு எடுத்தோம்னா ஆல்பான்னு எடுத்தோம். ஆல்பா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டான் அப்படின்னு எடுத்துக்கணும். பீட்டா ப்ளஸ் இது அப்படியே இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ஸோ 5 நம்ம எடுத்துக்கிறோம். இது அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸோ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பை. இது அப்படியே ரைட் சைடில் போனால் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ ஜெட் நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் டேக் ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1 வச்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஆல்பா ப்ளஸ் பீட்டாவில் நமக்கு ஒரு காசில் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ ஏன் சார் காசு எடுக்கிறேன்னா இந்த எல்லாமே இங்கே காசு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதில் ஃபார்முலா நமக்கு வந்து ஆல்ரெடி நாம் இது தெரியும். 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஏன் சார் நமக்கு வந்து ஏன் இதை தான் எடுத்துக்கிங்க காசு அப்படின்னா இதில் எல்லாமே காசு கொடுத்துருக்கான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்னால நம்ம காசினுடைய ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பீட்டா ஈக்குவல் டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸு இன்ட்டு காஸ் பீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே காஸ் பீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒய் மைனஸ் மைனஸ் இப்போ சைன் ஆல்பா சைன் பீட்டா நமக்கு வந்து தெரியாது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன சார் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல டெரிவ் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி வந்ததுன்னா ஸோ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி சைன் பீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம டிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 4 ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இந்த காஸ் ஆல்பாவுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் போட்டால் எக்ஸு இந்த ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் பீட்டாவுடைய வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒய் இங்கே ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பாவுடைய வேல்யூ எக்ஸு காஸ் பீட்டாவுடைய வேல்யூ ஒய் இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் சைன் ஆல்பாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சைன் பீட்டாவுடைய வேல்யூ வந்து 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்னாமெட்ரியுடைய இந்த ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். 1 and 2 எடுத்துக்கிறோம். 1 and 2. ஸோ 1 நமக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட். ஸோ இந்த இடத்துல இந்த காஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் அப்படின்னு இருக்குது ஈக்குவல் டு ஸோ இதெல்லாம் அப்படின்னு எழுதிக்கிறேன். xy minus root of
1 minus x square into root of 1 minus y square. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா காஸ் பை மைனஸ் டீட்டா அப்படின்னா இது எந்த சார் கோஆர்டினேட்டில் இருக்குது அப்படின்னா பைனா 180 மைனஸ் டீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் கோஆர்டினேட்டில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக காசு கிடையாது, சைனும் கொசிக்கனும் தான் இருக்கும். அப்போ இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ அப்போ எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் காஸ் போட்டுக்கிறேன். இந்த டீட்டாவுக்கு பதிலாக இதுதான் இப்படி நமக்கு இருக்குது பை மைனஸ் டீட்டான்னு இருக்குது. ஸோ டீட்டா வரை பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஸோ என்ன சார் இருக்குது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜட்னு இருக்குது ஈக்குவல் டு ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் போயிடும். ஸோ நமக்கு என்ன இருக்குதுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த xy z நான் ஒரு பக்கம் எடுத்துன்னு வந்துடுறோம். அப்போ மைனஸ் z மைனஸ் xy ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்கோம், எல்லா பக்கத்துலையும் 3 டேர்ம்லையும் மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போனா z ப்ளஸ் xy ஈக்குவல் டு ஸோ இந்த மைனஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக பண்ணிங்கன்னா நம்ம ப்ரூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ஈக்குவல்னு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டால் நமக்கு என்னங்கன்னா z ப்ளஸ் xy ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது, நம்ம டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2a பார்த்தீங்கன்னா சட்டு b xyz. அப்போ xyz ப்ளஸ் b ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டினரியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஸோ ஒய் ஸ்கொயர் நமக்கு இருக்குது. ஸோ இதை ஆர்டினரியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். z ஸ்கொயர் ஸோ இது அப்படி தான் இருக்குது ப்ளஸ் 2xyz ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ the ordinary multiplication. ஸோ 1 1s are 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஆன்சரில் 1 மட்டும் தான் ரைட் சைடு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ அது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆர்டா எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் z ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2xyz ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆன்சரில் 4 ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ஈக்குவல் டு 1. தேங்க்யூ.